தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சித்திரை மூணு மாநாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர் மற்றும் சூரலம்பரங்கள் நிறைய இடத்துல தொடர்ந்து சேதப்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது. பாட்டாளி மக்கள் கட்சியினர் வன்முறை இல்லாமல் நியாயமான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது போல் நடக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். மற்ற கட்சியினர் வைக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியினர் இது போல் மட்டமான செயலில் ஈடுபடுறதே கிடையாது. எதுக்காக இவ்வளோ வன்மம், எதுக்காக இவ்வளோ வஞ்சம் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் பேனர் வச்சா எங்கே வச்சாலும் அது பாதுகாப்பாக தான் இருக்குது, கிழிக்கப்படாமல் தான் இருக்குது. ஒரு கீழ்த்தரமான செயலை பாட்டாளி மக்கள் கட்சியினர் செய்கிறது கிடையாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பேனர் வச்சாலோ சூரலம்பரம் பண்ணாலோ ஒரு சில இடங்களில் சேதப்படுத்தப்படுறது கண்டிக்கத்தக்க விஷயம். இதை தயவு செஞ்சு இந்த வன்ம குணத்தை மாற்றிக்கிங்க. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தவறாக சித்தரிக்கிறது போல குறிப்பிட்டு இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினர் சொல்ல விரும்பலை. இது எந்த கட்சிகள் வேணாலும் செய்யலாம். அதாவது குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் பாமகவுக்கும் மோதல் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பிற கட்சியினரும் இது போல செயலில் ஈடுபடலாம். இல்லை விசிகாவினரே ஒரு சிலர் பிடிக்காம இது போல செயலில் ஈடுபடலாம். அதனால் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. யாருன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும். தெரியாமல் செய்கிற இந்த ஒரு கீழ்த்தரமான செயலுக்கு வன்முறையில் ஈடுபடக்கூடாது, யாருன்னு தெரியாமல் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினர் ரொம்ப நாகரிகமாக நல்ல அரசியல் வழியில் பயணிச்சிட்டு இருக்காங்க. இதை மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. ஏன்னா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒரு சூரலம்பரம் பண்ணால் கூட ஒருத்தவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு செய்யுங்க. சூரலம்பரம் சேதப்படுத்தப்பட்டால் கூட நல்ல விதமாக பேசி தீருங்க. இந்த மாநாட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் கூட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த மாநாடு நல்ல விதமாக நடக்கணும். சமூக சீரழிவோ இல்லை வன்முறை தூண்டுற போல் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நடந்துக்கவே கூடாது. யாராவது நடந்துக்கிட்டாலும் நீங்கள் அதை பேசி தான் தீர்க்கணும். இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தான் அதை நீங்கள் தீர்க்கணும். யாருமே மோதல் போக்குலையோ வன்முறையிலையோ ஈடுபடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்திட்டு வராரு. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மிகவும் பொறுமையாக நிதானத்தோடு இதை கையாண்டுக்கிட்டு வராங்க. இதுபோல் செயலில் ஈடுபடுறவங்க தயவு செஞ்சு நிறுத்திக்கிங்க. இந்த மாதிரி நாகரிகமாக அடங்கி போகிறதால பல இடங்களில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது எதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி கெட்ட பேரை உண்டாக்கணுமா, இல்லை வன்முறையை உண்டாக்கி வன்முறையில் ஈடுபட வச்சு வன்முறை செய்கிறாங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை சித்தரிக்கணுமா, இல்லை அன்புமணி அவர்கள் நல்ல அரசியல் செய்கிறதால அனைத்து மக்களுக்குமான அரசியல் செய்கிறதால இது சாதி கட்சி இல்லை அப்படிங்கிற பிம்பம் உடஞ்சிக்கிட்டு வர்றதால இதை மீண்டும் சாதி கட்சியாக சித்தரிக்கணும், வன்முறை கட்சியாக சித்தரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இது அவங்களாம் மனசு வச்சு இந்த வன்மம் வஞ்சத்தெல்லாம் தவிர்த்தா தான் குறையும். வன்மம் இருக்கக்கூடாது, மோதல் போக்கு இருக்கக்கூடாது, சமூக சீரழிவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பயணிச்சுட்டு வராங்க. நீங்களும் மனசாட்சியோட மனிதநேயத்தோட உங்களோட கட்சி பணியை செய்யுங்க, உங்களோட கட்சி விளம்பரங்களை செய்யுங்க.